Hey guys, welcome back to Naresh Vlog YouTube channel. இதுதான் செகண்ட் எபிசோட் ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடிங் மேட் ஈஸி. இந்த சீரீஸ்ல நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கோட பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கத்துப்பீங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த எபிசோட்ல ஆப்ஷன் ட்ரேடிங்கோட பேசிக்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் அதை பார்க்கலன்னா முதல்ல அதை போய் பாருங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க நரேஷ், இது உங்க நரேஷ் vlog யூடியூப் சேனல். வாங்க செகண்ட் எபிசோடுக்குள்ள போகலாம். இன்னையோட வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 2 டாபிக்ஸ் இன் ட்ரேடிங் தான் பார்க்க போகிறோம். மணினஸ், ஆப்ஷன் ப்ரீமியம். ஸோ மணினஸை நீங்கள் ஏடிஎம், ஓடிஎம், ஐடிஎம்னு 3ஆக பிரிக்கலாம். ஸோ ஏடிஎம்ங்கிறது பேசிக்லி த க்ளோசஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டு த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியில் 18,010 rupees கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா நஜ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏடிஎம்க்கு என்னவா இருக்குன்னா 18,000. ஏன்னா அதுதான் க்ளோசஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓடிஎம். ஓடிஎம்னா அவுட் ஆஃப் த மணி. ஸோ பேசிக்லி ஓடிஎத்தில் என்ன நடக்கும்னா த லோயர் ப்ரீமியமில் ஓடிஎம்மாக போகும். ஏன் லோயர் ப்ரீமியம் ஓடிஎம்மாக இருக்குன்னா அதில் இன்டென்சிக் வேல்யூங்கிற ஒரு ஸ்டேபிள் வேல்யூ ரொம்ப கம்மியாக டிகே ஆகிட்டே வரும், வேகமாக டிகே ஆகும். அதனால அதோட ப்ரீமியம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதில் ரிஸ்க் நிறையா இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ப்ராஃபிட் கம்மியாக தான் பண்ண முடியும். பட் இதில் அட்வான்டேஜ் என்னென்னா இது ஒரு சின்ன கேபிட்டல்லே பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஐடிஎம். இந்த மணி இதுதான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆப்ஷன் செயின் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் என்ன நடக்கும்னா இதில் இன்டென்சிக் வேல்யூ ஸ்ட்ராங்காக டிகே ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இதில் லாஸுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட்டுக்கு அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் இதுக்கு ஹையர் கேபிட்டல் வேணும். ஸோ இந்த ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம்மாக 3ஆக பிரிக்கலாம். ஸோ ஏடிஎம், ஐடிஎம்மில் ஹையர் கேபிட்டல், லோயர் ரிஸ்க் பட் ஹை ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம். அதுவே ஓடிஎம்மில் லோ கேபிட்டல், ஹையர் ரிஸ்க், லோ ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம். ஸோ இதுதான் மிக முக்கியமான 3 டைப் ஆஃப் மணினஸ். இது எதுக்கு படிக்கிறோன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை படித்தா தான் நம்மளால் எப்படி நம்மளோட ட்ரேடிங்கை எஃபெக்டிவாகவும் மணி காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பண்ண முடியும்னு தெரியும். நம்மளோட கேபிட்டல் என்னன்னே ஒரு ஐடியா இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நிறைய லாஸஸ் நம்மளால் அட்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த 3 விஷயத்தை கிளியராக நம்ம எப்பவுமே எஃபிஷியண்ட்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன பார்க்குறப்ப யோசிக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன் ப்ரீமியம். ஆப்ஷன் ப்ரீமியம் ட்ரேடிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா தான் கரெக்டான ஆப்ஷன் செயினில் இருக்க கரெக்டான லாட் ப்ரைஸ் சூஸ் பண்ணலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இன்டென்சிக் வேல்யூனா என்ன, எக்ஸ்டென்சிக் வேல்யூனா என்னென்னு. இன்டென்சிக் வேல்யூங்கிறது ஒரு பேசிக் த்ரெஷ்ஹோல்டாட்ட. எக்ஸ்டென்சிக் வேல்யூ டிகே ஆகிற ஒரு வேல்யூ. அது டைம் மற்றும் வலாட்டிலிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ வாங்க இப்போ இன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஐடிஎம்ல யூஸ்வலி தான் இன்டென்சிக் வேல்யூ இருக்கும். மற்ற எதுலையுமே இன்டென்சிக் வேல்யூவை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் எப்போவுமே ஐடிஎம்மோட ப்ரீமியம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது வந்து 2ஆக பிரிச்சுப்போம். காலில் எப்படி கண்டுபிடிக்கிறது, புட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. நம்ம கால் ஆப்ஷனில் எப்படி ஐடிஎத்தை பார்க்குறோன்னு பார்ப்போம். 42,030 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குது. ஸோ ஏடிஎம் 42,000. ஸோ அதுலேருந்து மைனஸ் எவ்வளவு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் போகிறீங்களோ அதுதான் ஐடிஎம். -100 பாயிண்ட்ஸ் போனீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஐடிஎம். -200 பாயிண்ட்ஸ் போனீங்கன்னா அது செகண்ட் ஐடிஎம். -300 போனீங்கன்னா அது தேர்ட் ஐடிஎம். ஸோ இது மாதிரி 400, 500, 600 போக 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 ஐடிஎம் பாயிண்ட்ஸ் சேரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் இந்த ஐடிஎம் பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுனால என்ன ப்ராஃபிட் வருதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ புட்டில் பார்ப்போம். புட்டில் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பண்ணணும். புட்டில் பாயிண்ட்ஸ் +200, +300 போனால் தான் அதெல்லாம் வந்து ஐடிஎம் ப்ளஸ் பாயிண்ட்ஸாக மாறும். ஸோ இப்போ ஐடிஎத்தை எப்படி கால்லையும் புட்லேயும் எந்த இண்டிகேட்டரும் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் எப்படி இந்த இன்டென்சிக் வேல்யூனால அஃபெக்ட் ஆகுதுன்னு.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டை பாருங்கள். இங்கே 300 பாயிண்ட்ஸ் ஐடிஎம்ல நம்மளுக்கு லாபம் வந்திருக்கு. ஒரு 540 ருபீஸ் ப்ரீமியம் இருக்கிற ஒரு லாட்டுக்கு. வேற 200 பாயிண்ட்ஸ் ஐடிஎம் 41,800 காலுக்கு 490ங்கிற வேல்யூவில் இருக்கிற ப்ரீமியத்துக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரீமியங்களுக்கு எப்படி இந்த இன்டென்சிவ் வேல்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு 390 ருபீஸ் ஏடிஎம் ஓட ஒரு இன்டென்சிக் வேல்யூ 0, அதனால வெறும் எக்ஸ்டென்சிக் வேல்யூ வச்சு 390ங்கிற ப்ரீமியம் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 41,900ங்கிற ஐடிஎத்தோட இன்டென்சிக் வேல்யூ 100 பாயிண்ட்ஸ். ஸோ அது 100 ருபீஸ். ஸோ 100 ருபீஸ் ப்ளஸ் 340 ருபீஸ் தான் 440ங்கிற அந்த ஃபைனல் லாட் ப்ரீமியம் ப்ரைஸை கொண்டு வருது. ஸோ இது மூலம் என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஹையர் இன்டென்சிக் வேல்யூ போனோன்னா ஹையர் ஐடிஎம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஐடிஎம் பாயிண்ட்ஸோட நம்மளோட எக்ஸ்டென்சிக் வேல்யூ ஆட் பண்ணாதான் ப்ரீமியம் கிடைக்கும். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, எப்போ இன்டென்சிக் வேல்யூ அதிகமாக இருக்கோ அப்போ அதோட ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்டென்சிக் வேல்யூ அதிகமாக ஆக நம்மளோட லாட்டோட வேல்யூ ஸ்டேபிளாக மாறும், ஹையர் ப்ராஃபிட்ஸ் அட்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் நம்மளால் லாஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ எப்படி ஒரு ஆப்ஷன் ப்ரீமியமில் ஒரு இன்டென்சிக் வேல்யூவையும் எக்ஸ்டென்சிக் வேல்யூவையும் காலில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 42,010 ருபீஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுக்க போகிற கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள். இங்கே நான் எடுத்திருக்கிறது 41,600. ஸோ இதில் ப்ரீமியம் 610. ஸோ இதை ரியல் கேல்குலேஷனோட பார்ப்போம். இன்டென்சிக் வேல்யூங்கிறது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இது என்னென்னா, இங்கே 42,010 மைனஸ் 41,600. அப்போ இது என்ன வேல்யூ தருது? 410 ருபீஸ். இதுதான் நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியமோட இன்டென்சிக் வேல்யூ. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்சிக் வேல்யூ எப்படி வேல்யூ பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது எப்படின்னா, ப்ரீமியம் மைனஸ் இன்டென்சிக் வேல்யூ. ப்ரீமியம் என்ன இங்கே நமக்கு கிடைச்சது? 610 ருபீஸ். இன்டென்சிக் வேல்யூ என்ன கிடைச்சது? 410 ருபீஸ். அப்போ 200 ருபீஸ் எக்ஸ்டென்சிக் வேல்யூ. இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஏன்னா இதில் 410ங்கிற ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 200 தான் இங்கே டிகேயிங் வேல்யூ. ஸோ இங்கே டிகே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதுவே இப்போ ஒரு புட்டுக்கு பார்ப்போம். இந்த புட்டுங்கிறது 42,400ங்கிற புட்டு. இதோட ப்ரீமியம் 620 ருபீஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 42,010, அதே மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இப்போ இதோட இன்டென்சிக் வேல்யூவை கண்டுபிடிப்போம். 42,400 மைனஸ் 42,010 ருபீஸ், 390 ருபீஸுங்கிற இன்டென்சிக் வேல்யூ. எக்ஸ்டென்சிக் வேல்யூவோட ஃபார்முலா என்ன? ப்ரீமியம் மைனஸ் இன்டென்சிக் வேல்யூ. ஸோ 220 மைனஸ் 390 இஸ் 230 ருபீஸ். ஸோ இதில் என்ன பார்க்க முடியுது? 620ங்கிற ஒரு ப்ரீமியமில் இருக்க ஸ்ட்ராங் த்ரெஷ்ஹோல்டோட 390 ருபீஸ் இருக்குது. வெறும் 230 ருபீஸ் மட்டும்தான் இங்கே ஒரு டிகேயிங் வேல்யூவாக இருக்குது. இந்த டிகேயிங் வேல்யூ மூலமாக நம்மளுக்கு அவ்வளோவா பெரிய லாஸஸ் நடக்காது. ஸோ அவ்வளவுதான். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோ பற்றி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 4 பேஜஸ் குவிஸ் உங்களுக்கு வேணா இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன். எல்லோரும் மறக்காமல் அதை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் நரேஷ், இது உங்கள் நரேஷ் vlog யூடியூப் சேனல்.